Hi guys, welcome to Thaya Cripsy Cooking channel. இன்னைக்கு நாங்க சமைக்க போறது என்னன்னா chicken வறுவல், chicken roast. அதுக்கு தேவையான ingredients என்னன்னா 500 gram chicken எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து fennel seeds ஒரு tablespoon போதும். அப்புறம் 2 onions sliced up பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து 2 தக்காளி, சின்ன தக்காளினா 2 போதும். பெருசுனா 1 போதும். அப்புறம் ginger garlic paste. அப்புறம் தேவையான அளவுக்கு காரம் உங்களுக்கு ஜாஸ்தினா 3 ஒரு 3-4 green chilliesம் curry leavesம் corianderம். தேவையான பவுடர்ஸ் ஒரு 2 tablespoons of curry powder, 1 tablespoon of coriander powder and முக்கா கரண்டி turmeric powder. மேரினேஷனுக்கு இப்போ salt போட்டுருவோம். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் போடுங்க. அப்புறம் அந்த மிக்ஸ் பண்ண பவுடர்லாம் இருக்குல்ல அதை சேர்ந்து அப்படியே ஆட் பண்ணிடுங்க. நம்ம இதுக்கு கொஞ்சம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டும் போடணும். 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1 டேபிள்ஸ்பூன் நீங்க இதுல இப்ப ஆட் பண்ணிருங்க. மிச்சது நம்ம மேரினேஷன், மிச்சது வந்து நம்ம குக்கிங் போற மசாலாக்கு ஆட் பண்ணுவோம். இதுல கொஞ்சம் காஷ்மீர் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிருங்க. அப்புறம் இதுல 1 டேபிள்ஸ்பூன் லைம் ஜூஸும் போட்டுருங்க. ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ், இந்த மசாலா இதெல்லாமே நம்ம நல்லா சிக்கனோட நல்லா மசாலா கோட் பண்ணணும். ஃபுல்லா நல்லா கோட் பண்ண இந்த மசாலா நல்லா எல்லா சிக்கன்லேயும் வர மாதிரி கோட் பண்ணுங்க. ஸோ இப்படி கோட் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை வந்து ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்கு இப்படி இந்த கிளிம் ஃபில்மால நீங்கள் சுற்றி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனாகவும் இருக்கும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம தவாவில் போட்டுடலாம். தவா வந்து இப்போ ஹீட்டாகவே நான் வச்சுருக்கேன். இதில் சிக்கனை போட்டுட்டு நம்ம இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, ஒரு அரை டம்ளர் தண்ணிக்கு கம்மியாக நாங்கள் ஊற்றுவோம். அப்போதான் அந்த சிக்கன்லாம் ஒட்டி பிடிக்காது. அப்போ இது நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் மசாலாலாம் ஒட்டி பிடிச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஓகே, கொஞ்சம் குக்காக ஈஸியாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு குக் ஆச்சு மசாலா. கொஞ்சம் ஸ்டார் பண்ணி பார்ப்போம். ட்ரையாக வந்துட்டு நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ மசாலா இந்த தண்ணி எல்லாமே வந்து சிக்கனில் ஒட்டி நல்லா ட்ரையாக வந்துட்டு, இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இப்போ நம்ம மசாலா செய்ய போகிறோம்ல, இப்போ தனியாக இதை எடுத்து வச்சிடலாம். இது 2வது ஸ்டெப்பு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 3வது ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா, மசாலாக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டுடலாம். சோஸ் பேன்ல கொஞ்சம் எண்ணெய் போட்டுருவோம். எண்ணெய்க்கு ஹீட் ஆனோன்னா நம்ம தேவையான அளவுக்கு ஃபெனல் சீட்ஸ் ஒரு டேபிள்ஸ்பூன் ஃபெனல் சீட் போட்டாலே போதும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அது வெடிக்கும், கவனம் பார்த்து. அப்புறம் நம்ம 2 அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஆனியன், அதை போட்டுருவோம். அதை போட்டு நல்லா வதக்கணும். அது நம்ம கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் ஆனியன்ஸ். நம்ம இந்த ஆனியன்ஸுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோம்னா அது அந்த ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்கா குக் ஆயிடும், வெந்துடும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன டிப்பு தான். இப்படி நம்ம நிறைய ஆனியன்ஸ் போடும்போது நமக்கு டைம் ரொம்ப எடுக்கும் அப்படின்னா இது கொஞ்சம் சால்ட் போட்டோம்னா குயிக்கா ரெடி ஆயிடும்.
அப்புறம் தேவையான அளவுக்கு கிரீன் சில்லி. இப்ப நான் காரம் வந்து எனக்கு ஜாஸ்தியா இருக்கனால நான் ஒரு 3-4 கிரீன் சில்லி போட்டிருக்கேன். இப்ப உங்களுக்கு காரம் கம்மின்னா நீங்க ஒரு 2 கிரீன் சில்லி போட்டாலே போதும். அப்புறம் மிச்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்க இதுல ஆட் பண்ணுங்க, இந்த மசாலால. இப்ப அதுல மிச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்க அதுல ஆட் பண்ணிடலாம். இப்ப நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த டொமேட்டோக்கும் என்னன்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் சால்ட் ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோம்னாலுமே அதுவுமே குயிக்கா குக் ஆயிரும். ஸோ அதை போட்டுட்டு இப்ப நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா நல்லா அது வந்து மசிஞ்சு நல்ல மசாலா மாதிரி வந்துச்சுன்னா ஓகே. அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ஓகே. ஸோ இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துட்டு இப்போ நம்ம பவுடரை சேர்த்துடலாம். சில்லி பவுடரு, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், அப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் சேர்த்துருக்கேன். எல்லாமே இப்போ சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போடும், கரம் மசாலாவும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும், அப்புறம் வந்து டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். நம்ம இந்த மசாலா வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெந்தோம்னா அது அவிஞ்சிரும், அந்த மசாலாலாம் வெந்துடும். இல்லாட்டி பச்சையா இருக்கும், பச்சை வாசம் மாதிரி இருக்கும். இதுல நீங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி குடிப்போம். அவ்வளவு தண்ணி காணும். ஏன்னா நம்ம ரோஸ்ட் செய்யறதுனால நிறைய தண்ணி போட்டோம்னா ரொம்ப நின்று அவியும். அப்பனா இப்ப நீங்க வந்து தேவையான அளவுக்கு சால்ட், நீங்க முன்னுக்கே கொஞ்சம் கொஞ்சம் சால்ட் சேர்த்தனால ஓரளவுக்கு அது இருக்கும். ஆனா இப்ப வந்து நீங்க தேவையான அளவுக்கு சால்ட் நீங்க சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்க அப்படி காணாட்டி கூட எண்ட்ல சிக்கனை போட்டுட்டு கூட நீங்க டேஸ்ட் பண்ணலாம். சால்ட் காணாட்டி கொஞ்சம் போட்டிருக்கலாம். இப்ப வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண பாதி சிக்கன் குக் பண்ண சிக்கனை இந்த இதுல ஆட் பண்ணிடுவோம் மசாலால. அந்த மசாலா நல்லா நீங்க வலிச்சு போட்டுருங்க, வேஸ்ட் பண்ணாம. ஏன்னா அதுலதான் அந்த டேஸ்டும் இருக்கு. இப்ப நல்லா இந்த மசாலா வந்து அந்த அந்த சிக்கனை வந்து அந்த மசாலா நல்லா கோட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அந்த அந்த தக்காளி இதெல்லாமே அந்த டேஸ்ட் எல்லாம் அந்த சிக்கன்லயும் வரணும். கொஞ்சம் லைட்டா புளிப்பு தன்மை அது கிடைக்கும். அதுன்னா நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப சிக்கன் ரோஸ்ட் வந்து இப்ப ரெடி ஆயிட்டு, இப்ப கார்னிஷிங்க்கு நம்ம இப்ப வந்து கொரியண்டர் லீவ்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுருவோம். ஓகே, இப்ப கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் போட்டாச்சு. அதையும் லைட்டா நீங்க பேட்டி எடுத்துட்டீங்கன்னா கூட அந்த கொரியண்டர் எல்லா சிக்கனே கோட் ஆயிரும், அது டேஸ்டும் அது பிடிச்சிரும். இது கொஞ்சம் லைம் ஜூஸ் மட்டும் கடைசியில சொட்டு மேபி ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் லைம் ஜூஸ் கொஞ்சமா போட்டுருங்க. கம்மியா போடுங்க லைம் ஜூஸ், ஜாஸ்தியா போட்டுறாதீங்க. அப்புறம் டேஸ்ட் அது டோமினன்ட் ஆயிரும் அந்த டேஸ்ட். இப்ப நம்ம சிக்கன் வறுவல் ரெடி, சிக்கன் ரோஸ்ட். It's ready guys, so please give it a try this recipe and let me know in the comment box if you how you getting on. Great, thank you.